வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ, அதாவது எவர் சில்வர் இல்லாமல் எது இருந்தாலும் ஓகே, எடுத்துக்கோங்க. தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் பன்னீர், பாதி தண்ணீர் பாதி பன்னீர் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் போடுங்க. அப்புறம் கலச பொடி, அதாவது இது மாதிரி வந்து விற்பாங்க கலச பொடி அப்படின்னு. இந்த பொடி கிடைச்சா நீங்கள் வந்து பூஜா கடை இருக்குது இல்லையா, பூஜை சாமான் கடை, அதில் வந்து வாங்கிக்கலாம் இந்த கலச பொடி. இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, எனக்கு இது கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பச்சை கற்பூரம் இருக்குல்ல, இந்த பச்சை கற்பூரமும் வேணும், இது வாங்கிக்கோங்க. இது கூட இந்த கலச பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கிராம்பு, ஏலக்காய், அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், மாசிக்காய், இது வந்து ஜாதிக்காய், இது மாசிக்காய், இது வந்து நீங்கள் முடிஞ்சால் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் போட்டு பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க, அது நல்லது தான். இல்லை அப்படியே போடணுன்னாலும் ஒரு 3 எண்ணிக்கையில் அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தங்கம் வெள்ளி நாணயம் வந்து இருந்தா, அது வந்து ஆப்ஷனல் தாங்க, இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த நாணயம் வந்து போடுங்க. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அன்றாட நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த காயின்ஸே வந்து எது இருந்தாலும் போடுங்க. ஒரு லெமன் வந்து போடுங்க. லெமன் போட்டு இவ்வளவு தான். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு மாயலை வச்சு ஃபுல் சுற்றி மாயலை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு நீங்கள் கலசம் ரெடி பண்ணிடலாம். இதுதான் வந்து தண்ணீர் ஊற்றி வைக்கிறது. இதே போல் அரிசி போட்டு வைக்கிறதுல எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பச்சரிசி நிரப்பிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், இதே போல் தங்கம் வெள்ளி அப்படி இல்லைன்னா நாணயம் என்ன இருக்கோ அது போடுங்க. அதே போல் காதோல கருகமணி அப்படின்னு சொல்கிற இது வந்து இதுவும் பூஜை சாமான் கடையில் கிடைக்கும். இந்த காதோல கருகமணி வந்து போடுங்க அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு, மஞ்சள் கொம்பு இதெல்லாம் போட்டுட்டு மாவில தேங்காய் வச்சு நீங்கள் அந்த கலசத்தை, அரிசி வச்சு கலசத்தை வந்து நாம் ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். இது வந்து ரொம்ப எளிமையாகவே இது நம்ம பண்ணலாம். உங்ககிட்ட கோமதி சக்கரம் இருக்குது, சோழி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிற கலசமாக இருந்தாலும் சரி, அரிசி போட்டு வைக்கிற கலசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை தாராளமாக அதெல்லாம் போட்டும் வைக்கலாம். அது உங்க விருப்பம் தான். அதே போல நம்ம பூஜை செய்யறப்போ இந்த கயிறை வந்து கண்டிப்பா நாம வந்து கையில வந்து நாம இதை கட்டிக்கணும். இதை ஏன் கட்டுறோம் அப்படின்னா, அதாவது வரலட்சுமி நோன்பு அப்படின்னாலே மஞ்சள் கயிறு தான் ரொம்ப முக்கியமானது. அதுல நாம அந்த மஞ்சள் கயிறுக்கு வந்து 9 முடிச்சுகள் போட்டு அதுக்கு நடுவுல ஒரு பூ வந்து கட்டிட்டு நீங்க வந்து வலது கையில கட்டிக்கோங்க. நம்ம வந்து திருமணமானவங்க கழுத்துல கட்டியிருப்போம், ஆனா வரலட்சுமி நோன்புக்கு மட்டுமே இதை வந்து நம்ம கையிலையும் கட்டுவோம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, வலது கையில வந்து சூரிய பகவான் வாசமும் அவரோட ஆசீர்வாதமும் இருக்கிறதுனால நாம அதை கையில அந்த வலது கையில கட்டினோம் அப்படின்னா நம் கணவர் வந்து நன்றாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அது வந்து உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இடமா நம்ம வலது கையில அந்த இடத்துல அந்த மணிக்கட்டுல கட்டுறது. அதனால வந்து நம்ம மஞ்சள் கயிறு கட்டுறோம். இதனால வந்து கணவருக்கு தீர்க்க ஆயுள் மற்றும் சகல சௌபாகியமும் கிடைக்குமா. அதனாலதான் நாம அந்த அன்னைக்கு நாம மஞ்சள் கயிறை வந்து கையில வந்து கட்டிக்கிறோம். இதுதான் அந்த கயிறோட மகத்துவமும் சிறப்பும். நாம வெள்ளிக்கிழமை காலையில பூஜை பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நாம வந்து வியாழக்கிழமை அதுக்கு முந்தின நாளே நைட்டே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொருள் பூஜைக்கு அந்த கலசத்துக்கு உண்டான பொருள் எல்லாமே சொல்லிட்டேன் இல்லையா. முக்கியமா பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது.
தாமரை மலர்களால நாம அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். கலசத்துக்கு சிவப்பு பட்டு துணி வந்து முடிஞ்சா அணிவிச்சிருங்க. பிளவுஸ் பிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது சிவப்பு கலர்ல இருந்தா ரொம்ப விசேஷம். செவ்வரளி மலர்களாலையும் நாம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்புறம் சர்க்கரை பொங்கல் வந்து நெய்வேத்தியம் பண்றது அதுவும் நல்லது. அப்புறம் தாளம்பூ ரொம்ப ரொம்ப விசேஷம். தாளம்பூ வந்து கண்டிப்பா கிடைக்கும். தாளம்பூ வந்து வாங்கி அம்பாளுக்கு வைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழை இலை, வாழை இலை வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் கற்பூரம் இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஊதுபத்தி, சாம்பிராணி, விளக்குத்திரி இது எல்லாமே முதல் நாளே நீங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வாசல்ல வந்து மாவிலை தோரணம் வந்து கட்டுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா வாழைக்கன்று 2 பக்கமும் வைக்கிறதுக்காக வாழைக்கன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இது எல்லாமே தான் பூஜைக்கு தேவையானது. நெய், நல்லெண்ணெய் இதெல்லாமே வச்சுக்கோங்க. பூஜைக்கு முன்னாடி நாளே இது எல்லாமே எடுத்து வச்சிருங்க பூஜை பண்ற இடத்துல. அப்புறம் பூஜைக்கு தேவையான பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாத்திரம், முத்தர்ணி, அதுக்கப்புறம் ஆரத்தி தட்டு, தூபக்காலு, 2 சைடு வைக்கிறதுக்கு குத்து விளக்கு, மணி, அப்புறம் கலசம் வைக்கிறதுக்கு அந்த சொம்பு, அப்புறம் தாம்பூலம், கற்பூர தட்டு, அப்புறம் வந்து ஒரு மனை பலகை. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட முகம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அம்பால வந்து கலசத்துல வந்து நாம வைக்கணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன முடியுமோ அதான் நான் சக்கரை பொங்கல் சொன்னேன் இல்லையா, அது இல்லாம உங்களுக்கு அப்பம், பருப்பு பாயாசம் இது எல்லாமே எதுவாக இருந்தாலும் நீங்க அம்பாளுக்கு வைக்கலாம். இவ்வளவுதான். ரொம்ப கிராண்டா தான்